ஆபிரகாம் சாராள் குடும்பத்திலிருந்து 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆபிரகாம் சாராள் குடும்பம் ஒரு மேன்மை தங்கின குடும்பம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அவர்களை குறித்து பல வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். முதலாவது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 51வது அதிகாரத்திலே ஏசாயா 51 முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா. கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு ஆபிரகாம் சாராள் குடும்பத்தை குறித்து சொன்ன அழகான ஒரு வார்த்தை. இந்த குடும்பம் அழைக்கப்பட்ட குடும்பம் என்பதை கர்த்தரே தீர்க்கதரிசி மூலம் சொன்னார். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட குடும்பம். உலகத்திலே எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்றார்கள். அதிலே சில குடும்பங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது, தேவனால் அழைக்கப்பட்ட குடும்பங்கள். ஆமென். தேவனால் அழைக்கப்பட்ட குடும்பங்கள். தேவனால் அழைக்கப்பட்ட குடும்பம் சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய வார்த்தை. தேவ அழைப்பு என்று சொல்லுவது சும்மா கூப்பிடுகிறது மட்டுமல்ல, அந்த அழைப்பு என்பதே ஒரு பெரிய ஒரு பேக்கேஜாக இருக்கிறது. அந்த பேக்கேஜுக்குள்ளே பெரிய பெரிய நன்மைகளும் மேன்மைகளும் சேர்ந்து அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரை சும்மா அழைக்க மாட்டார். தேவனுடைய நோக்கம் பெரிது. அது ஆதி அனாதியாக இருக்கக்கூடிய நோக்கம். அந்த நோக்கம், அந்த திட்டத்தின்படிதான் தேவன் திருவாய் மலர்ந்து அழைப்பை தொனிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அது ஆபிரகாமுக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆபிரகாம் சேத்தின் வழி, நோவாவின் வழி, சேமின் வழியான வம்சத்தை சேர்ந்தவர். ஆனால் சரித்திரத்தில் குறிப்புகளில் பார்க்கும் பொழுது ஓரளவு விக்கிரக ஆராதனைக்காரர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பொதுவாக தேவன் தெரிந்து கொண்ட சந்ததி ஆதாமின் மகன் சேத் வழியாக ஆரம்பித்து நோவாவில் வந்து, நோவாவுடைய 3 பிள்ளைகளில் சேம் வழியாக அது வருகிறது. அடுத்தது ஆபிரகாம் வழியாக, தாவீது வழியாக இயேசு கிறிஸ்து அந்த வம்சத்திலே வந்து பிறந்தார். மேசியாவின் வம்சம், தெரிந்து கொள்ளப்பட்ட வம்சம். அதிலே பிறந்த ஆபிரகாம் தான். ஆனால் என்னமோ மெசொப்பொட்டோமியா என்கிறதான நாட்டிலே அவர்கள் வாழ்ந்து வந்த காலங்களிலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி அவர்கள் வேறு விதமாய் இருந்தார்கள் என்பதைத்தான் நாம் அறிகின்றோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் சொன்ன வார்த்தைகளை வைத்து பார்க்கும் பொழுது, அந்த மெசொப்பொட்டோமியா நாட்டிலே ஆபிரகாம் இருக்கும் பொழுது மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி வா என்று அழைத்தார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று அழைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அழகான அழைப்பை ஆபிரகாம் பெற்றார். அப்பொழுது அவர் மகிமையின் தேவனை முதல்ல தரிசனத்தில் கண்ட பொழுது அப்படியே விசுவாசித்தார். அல்லேலூயா. எந்த கேள்வியுமின்றி, எந்த சந்தேகமின்றி, வித்தியாசமான கருத்துகள் இன்றி தேவனை அப்படியே விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய அழைப்புக்கு உடனே கீழ்ப்படிய துணிச்சலோடு முடிவெடுத்தார். அல்லேலூயா. ஏன்னா இது என்னை பின்பற்றப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு அழைப்பு அல்ல. அவர் இருந்த சகல சூழ்நிலைகளையும் விட்டுவிட்டு தேவன் காண்பிக்கிற ஒரு தேசத்துக்கு வரும்படியான ஒரு மாபெரும் அழைப்பு. அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிவது என்று சொல்லுவது கொஞ்சம் சிரமமான காரியம். கர்த்தர் அழைக்கிறார் என்று கன்வென்ஷன்கள் தோறும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்.
எத்தனையோ பிரசங்கங்களில் இயேசு உங்களை அழைக்கிறார் என்ற வார்த்தையை கேட்கிறோம். ஆனால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே இருந்த விஷயம், அவனுடைய வாழ்க்கை அடியோடு மாற்றப்படுகிற இடம், இனத்தார், ஜனத்தார், பழக்க வழக்கம், அவனுடைய ஆராதனை முறைகள், அவன் இதுவரைக்கும் அவனுக்கு இருந்த விசுவாசம் எல்லாமே அடிப்படையாக ஒரு மாற்றம் காண்கிற ஒரு பெரிய அழைப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அழைப்பை அந்த மனுஷன் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இன்றைக்கு அன்பர்களே, அதே விதமான ஒரு அழைப்பு தான் அன்று அவருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின் தேவநோக்கம் ஒன்றாயிருக்கும், நமக்கு அருளப்படுகிற அழைப்பின் தேவநோக்கம் இன்னொன்றாயிருக்கிறது. ஆனால் அடிப்படை ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அழைப்பு தான் நமக்கும் பல்வேறு நிலைகளில் வந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆபிரகாம் சாராள் சேர்ந்து அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டது போல இன்றைக்கு உங்கள் முழு குடும்பம் அந்த அழைப்பை ரிசீவ் பண்ணியிருக்கிறீர்கள் அல்லது ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அழைப்பு, ஒரு நாள் தேவன் அவனோடு பேசினார், அந்த அழைப்பை வெளிப்படுத்தினார். ஆனால் பைபிளில் பல இடங்களில் நம்ம பார்க்கும்போது, ரோமர் 8ஆம் அதிகாரத்திலெல்லாம் படிக்கும் பொழுது, கர்த்தர் முன்குறிக்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார், அவர் முன் அறிகிறார், முன்குறிக்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார், அழைக்கிறார், அதுக்கு பிறகு பிரித்தெடுக்கிறார் என்கிற வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஒருவரை அவர் அழைக்கிறார்னா அழைக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கும், ஒரு நாள் இருக்கும், ஒரு நிகழ்ச்சியாக அது இருக்கும். அன்றைக்கு இயேசு என்னை இன்றைக்கு அழைத்தார் என்று நாம் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதோடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா, நாம் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே ஆண்டவர் தீர்மானித்ததாக இருக்கும். அல்லேலூயா. அவர் முன்ன அறிகிறார். அவருடைய அறிவு மிக விசேஷம். நம்மெல்லாம் இன்னைக்கு இப்படி வந்து உட்கார்ந்துருக்கோம் அல்லது தெய்வீக பாதையில் நடக்கிறோம்னா இது நம்மால் உண்டானது அல்ல. அல்லேலூயா. பெரிய பெரிய ஞானிகள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய அறிவாளிகள். அவர்கள் வானத்தில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க, பூமிக்கு அடியில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க, சமுத்திரத்தின் ஆழத்தில் என்ன இருக்கு, மலை உச்சிகளில் என்ன இருக்குன்னெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இந்த தேவனுடைய அழைப்பை அவங்க இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. அல்லேலூயா. அவங்களால இந்த அழைப்பை புரிந்து கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படி இருக்கும் பொழுது பேதைகளாகிய நம்மை, ஒன்றுமற்றவர்களாகிய நம்மை, இன்னும் தகுதியற்றவர்களாய் வாழ்ந்த நம்மை தேவன் அழைத்தார்னா அது அழைப்பு என்பது ப்ரீ டிட்டர்மைன்ட், ஏற்கனவே அவர் முன் குறித்து விட்டார். எப்படி முன் குறித்தார்? முன் அறிந்து முன் குறித்தார். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். என்ன அறிந்தார்? அவருக்கு சகலமும் தெரியும். இப்போ ஏசா யாக்கோபை பார்க்குறோம், அவர் யாக்கோபை முன்னறிந்தார். அல்லேலூயா. நமக்கு எல்லா நியாயத்திலையும் தெரியும் ஏசா தான், அவர் தான் மூத்த பிள்ளை, அவன் தான் எல்லாத்துக்கும் அந்த ஒழுங்கின்படி சட்டத்தின்படி சேஷ்டபுத்திர பாகம் அவனுக்கு தான், தகப்பனுடைய வாரிசு அவன் தான். அந்த காலத்தில் முதற் பிறந்த பிள்ளைன்னா அந்த அளவுக்கு இருந்தது. அப்போது எல்லாமே அவனுக்கு தான். ஆனால் கர்த்தர் முன் அறிந்தார். ஏசா என்ன செய்வான்னு அவருக்கு தெரியும், யாக்கோபு என்ன செய்வான்னு அவருக்கு தெரியும். பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஆனால் முன்ன அறிவின்படி நம்ம வாழ்க்கையிலே அது மாதிரி தான். இன்றைக்கி நம்ம என்ன செய்வோன்னு உள்ளதா நாம் உருவாகும் முன்னே அவருக்கு தெரியும். இது ரொம்ப ஆச்சரியம். ஆண்டவருடைய முன்னறிவு என்று சொல்வது நமக்கு விளங்காத ஒரு புதிர். அல்லேலூயா. அப்போ நம்ம குடும்பத்தின் மேலே நம்மேல் அவருடைய ஒரு முன்னறிவு இருந்ததுன்னா இதை எப்படி சொல்வது? அவ்வளவோ ஆழமானது. என்ன, எப்படி நீங்கள் இப்படி இதுக்குன்னு முன்னறிஞ்சிங்க? எப்படி முன்னறிஞ்சிங்க? கடைசியில் அதுக்கு அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு காரணம் சொல்லணும்னா ஒரே வார்த்தை, கிருபை. ஆமீன். அதெல்லாமல் நமக்கு வேற விளக்கம் கொடுக்க தெரியாது, இல்லவும் இல்லை. அப்படியே கிருபை. கிருபை என்று சொன்னால் லாயக்கு இல்லாதவர்களுக்கு, தகுதியே இல்லாதவர்களுக்கு கிடைக்கக்கூடியதுக்கு பேர் தான் என்னது? கிருபை, தயவு என்று சொல்லுவது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிரியை செய்கிறவனுக்கு கிடைக்கிறது கூலி என்று எண்ணப்படும் என்று ரோமரில் சொல்லியிருக்கு. அதே வேளையில் ஒருத்தன் கிரியை செய்யாமல் ஒரு நன்மையை பெறுகிறான்னா அது என்னது? கிருபை. கிருபை.
அதே மாதிரி தான் தேவனால் இப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் சொன்னார். ஆண்டவர் முன் அறிந்தார், முன்னறிந்து முன் குறித்து வைத்தார். அப்போ ஏற்கனவே பரலோகத்தில் ஒரு தீர்மானம், இன்னாரை அழைக்க வேண்டும். இதில் ஆச்சரியம், ஒரு பக்கம் எல்லாருக்கும் பொதுவான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இருந்தாலும் தேவனுடைய ஞானத்தின்படி அவருக்கு தெரியும், ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகள் அவர்களுக்கு தெரியும். ஏன்னா எப்போவுமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்து கொண்டே இருக்கிறது மனித வாழ்க்கையில். தெரிந்துகொள், ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறேன், தெரிந்துகொள். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், தெரிந்துகொள். ஏதேன் தோட்டத்திலும் புசிக்கிற ஜீவ விருட்ச கனியும் வச்சிருந்தார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியும் வச்சுட்டு தெரிந்துகொள். அந்த தெரிந்து கொள்ளுதல் என்கிறது மனுஷனுடைய கையில் இருக்கு. தேவன் ஆப்ஷன்ஸை வச்சு தான் வைக்கிறார். வெறும் நன்மையை மட்டும் வச்சிருந்தாருன்னா எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக நன்மையாக தான் இருப்பாங்க. ஒருத்தருக்கும் ஒரு தீமையும் வராது, தப்பும் வராது. ஆனால் ஆண்டவர் தப்பி போகிறதுக்குள்ள வழியும் திறந்து வச்சு தான் மனுஷனுடைய அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு இடம் கொடுக்கிறார். எல்லாரும் வருத்தப்பட்டு பாரத் சுமக்கிறவர்களே எல்லாரும் வாருங்கள்னு அழைப்பு கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸை மனுஷன் முன்னால் வைக்கிறார். இவன் எதை தெரிந்து கொள்ளுவான், இவன் எதை தெரிந்து கொள்ளுவான். அப்போ நம்ம வாழ்க்கையில் எதை தெரிந்து கொள்வோம் என்பதை அவர் முன்னறிகிறார். அல்லேலூயா! இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். தேவ ஞானம் அதை முன்னறிந்து நம்மளை முன்குறித்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா! அப்புறம் ஏற்ற வேளை வந்த பொழுது அந்த முன்னறிந்து முன்குறிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா! அப்படித்தான் நமக்கு அழைப்பு வந்தது. ஆபிரகாமுக்கு மெசொப்பொட்டேமியா நாட்டில் இருக்கும்போது ஆண்டவர் பேசினது மாதிரி நமக்கும் கர்த்தர் பேசி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா! சிலருக்கு ஆபிரகாமை போல தரிசனத்தில் பேசியிருக்கலாம், சிலருக்கு சொப்பனத்தில் பேசியிருக்கலாம், அல்லது பைபிள் வாசிக்கும் பொழுது வசனத்திலிருந்து பேசியிருக்கலாம். ஊழியக்காரர்களை கொண்டு பிரசங்கம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த பிரசங்கங்கள் மூலமும் பேசலாம். பல வழிகளிலே அவர் பேசுகிறார். அப்படித்தான் அழைப்பையும் அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா! அந்த அழைப்பு வரும் பொழுது சிலருக்கு பாருங்க, எந்த இதுவுமே தெரியாது, அவுட்வேர்டில் எந்த ஒரு விசிபிளான காரியமும் இருக்காது. மனசுக்குள்ள உள்ளுணர்விலே கர்த்தர் இடைப்படுகிறார், ஆண்டோடைய சத்தம் தொனிக்கிறது. அல்லேலூயா! அழைத்தார். இந்த அழைப்பு மிக மேன்மை உள்ளது. ஆகவே அழைத்தவர்களை அடுத்து இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். நான் அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா! ஸ்தோத்திரம். அப்போ ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதும் பெருக பண்ணுவதும் தேவனுடைய ஒரு பெரிய நோக்கமாக இருந்தது. அந்த குடும்பத்தை ஆண்டவர் பலருக்கு எடுத்துக்காட்டாக முன்வைக்க ஆசைப்பட்டார். தேவ ஆசீர்வாதத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, தேவன் பெருக பண்ணுகிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தேவன் வைக்க சித்தமாகித்தான் அவர்களை அழைத்தார். அல்லேலூயா! இன்று நம்மை அழைத்த தேவன் நம்முடைய குடும்பத்துக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், நம்முடைய குடும்பத்துக்கு எதிலே இது பெருக வேண்டும் என்பதை தேவன் திட்டமிட்டிருக்கிறார். சும்மா அழைக்க மாட்டார், நோக்கமில்லாமல் அழைக்க மாட்டார். அந்த தேவ நோக்கத்திலே நமக்கு மிகுந்த நன்மை உண்டு, தேவனுக்கும் நம்மால் நன்மை உண்டு. அல்லேலூயா! ரெண்டு பக்கத்துக்கும் பிரயோஜனம் கட்டாயம் உண்டு. அதனால தேவன் உங்கள் குடும்பத்தை அழைத்து கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்கள் அழைப்பிலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு பெருகுதலும் கட்டாயம் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளும் வழியிலே நாம் முன் செல்லுகிறோமா? அழைக்கப்பட்ட குடும்பங்களாய் இருக்கிறோம். பைபிள் சொல்லுகிறது, அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா! அழைப்பு மேன்மை, அதை பற்றி சற்று சொன்னேன். அந்த மேன்மையான அழைப்பை பெற்ற நாம் அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் மற்றும் உள்ள சகல நன்மைகளையும் வாழ்விலே ருசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பம் அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு பாத்திரமாகும்படி வாழ வேண்டும். அல்லேலூயா! ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அந்த அழைப்புக்கு பாத்திரமாக வாழ்ந்தார். பல காரியங்கள் அவருடைய வாழ்வில் இருக்கிறது. முக்கியமாக அழைப்பை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா! கீழ்ப்படியாமல் இருந்தால் அந்த அழைப்பு வேலை செய்யவே ஆரம்பிச்சிருக்காது.
என்றைக்கு கீழ்ப்படிந்தாரோ அன்றைக்கு தான் தேவனுடைய அழைப்பு அவர் வாழ்விலே அவர் குடும்பத்திலே கிரியை செய்ய ஆரம்பித்தது. எனவே அன்பர்களே, இன்றைக்கு தேவனால் அழைக்கப்பட்ட குடும்பங்களாக கூடி வந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளணும். குறிப்பாய் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் 3 வகைப்படும். 1 பூமிக்குரிய நன்மைகள், 2 ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், 3 பரலோக பொக்கிஷங்கள். அல்லேலூயா. இந்த 3ம் சேர்ந்தது தான் பைபிள் மெய்யான ஆசீர்வாதம்னு நமக்கு காண்பிக்கிறது. மனுஷன் ஆசீர்வாதம் என்று சொன்ன உடனே உலகத்தில் உள்ள பொருட்களின் ஆசீர்வாதத்தை மட்டும்தான் மனசில் கொண்டு வருவான். நம்மிலும் பலர் அப்படித்தான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் நிறைய பணத்தை தருவார், கட்டடத்தின் மேலே கட்டடத்தை தருவார், அதை தருவார், இதை தருவார்னு பூமிக்குரிய கண்ணால் காண்கிற விஷயத்தை மட்டும்தான் செய்வோம், நினைப்போம். அது ஒரு பகுதி தான். ஆனால் அது மட்டும் ஆசீர்வாதம் ஆகாது. அல்லேலூயா. கர்த்தர் தருகிறார். பூமியில் உள்ள நன்மைகளை தருவது அவருடைய சித்தம். இயேசு பிரசங்கம் பண்ணும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள்? உணவு, உடை, நாளை தினத்துக்குரிய ஆசீர்வாதம். இதை பற்றி சொல்லிட்டு தான் அவர் இந்த வார்த்தையை சொன்னார். காகங்களை கவனித்து பாருங்கள், அல்லது ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள்னு ஆரம்பித்தார். உணவுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, வஸ்திரத்துக்காக கவலைப்படாதீங்க, நாளை தினத்துக்காக என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் சரீரத்தை பற்றி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. இதை பற்றி சொல்லிட்டு தான் சொன்னார், நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம், இந்த பூமியில் உள்ள காரியங்கள், பூமிக்குரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. கூடன்னு சொன்னால் என்ன? அதோடு கூட இதுவும், அதான் அர்த்தம். தேவ ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும், தேவ நீதி உங்களுக்கு கிடைக்கும், அதோடு கூட ஆண்டவர் உங்களுக்கு நியமித்திருக்கிற பூமிக்குரிய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் ஆண்டவருடைய வசனத்தில் பார்க்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலே உருவாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அப்போ மக்களுக்கு நன்மையான ஈவுகள், அது பூமிக்குரிய நன்மைகள். பூர்ணமான வரங்கள் சொன்னால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இந்த ரெண்டுமே பரத்திலே உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா. பரத்திலே உருவாக்கப்பட்டு ஜோதிகளின் பிதாவானவர் ஏற்ற வேளையில் நமக்கு அனுப்பி தருகிறார். அழைக்கப்பட்டவர்களுக்கு அது உருவாக்கப்படுகிறது. அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கின்றன. உங்கள் குடும்பத்துக்காக ஏதோ ஒரு தியரி மாதிரி போகாமல் உங்கள் குடும்பத்தை வச்சே நீங்கள் ஆலோசித்துட்டு வாங்க. அப்போ தான் அது நடைமுறையாக உங்களுக்கு பிரயோஜனப்படும். உங்கள் குடும்பத்துக்கு என்ன நன்மை வச்சிருக்கிறார்? கல்வியின் ஆசீர்வாதம், வேலை வாய்ப்பின் ஆசீர்வாதம், பொருளாதாரத்தின் ஆசீர்வாதம், வீடு வைக்கிற ஆசீர்வாதம், வாகனங்கள் வாங்குகிற ஆசீர்வாதம், எத்தனையோ தேவைகள் இருக்கிறது, பூமிக்குரிய நன்மைகள். இதிலே நாம் கடன்பட்டு போகாதபடி, கட்டுகளுக்குள் ஆகாதபடி, நஷ்டப்பட்டு போகாதபடி, வெறுமையாய் போகாதபடிக்கு கர்த்தர் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கானதை பரத்திலே உருவாக்குறார். அது நன்மையான ஈவுகள். அல்லேலூயா. அந்த ஈவுகள் ஏற்ற வேளையிலே இறங்கி வரும்படி செய்கிறார். அல்லேலூயா. அதை நாம் பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொள்வதற்கு அழைப்புக்கு பாத்திரவான்களாக வாழ்ந்து கொண்டிருந்தால் போதும், அதை நிறைவாக கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நாளை தினத்துக்காக கவலைப்பட வேண்டாம்னு சொன்னார். ஏன்? அதெல்லாம் பரத்திலே அவர் உருவாக்கிட்டு இருக்கிறார். அதனால தான் அவர் சொன்னார், நீ கவலைப்படாத. நீ எங்கே போய் உருவாக்க போற? உன்னால் எப்படி உன் குடும்பத்துடைய நன்மையை நீ உருவாக்க முடியும்? உன் பிள்ளையுடைய காரியத்துக்கு நீ என்ன உருவாக்கி கொள்ள முடியும்? ஆனால் என் மகனே, என் மகளே, நீ அழைக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவள். உன் குடும்பத்துக்கான ஆசீர்வாதம் பரத்திலே உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து என்ன பண்ணுகிறது? இறங்கி வருகிறது. ஸோ இந்த விசுவாசம் நமக்கு வேணும். நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் பரத்திலே திட்டமிட்டு அங்கே உருவாக்கி நமக்கு அனுப்பி தருகிறார். அல்லேலூயா. அப்போ அழைக்கப்பட்ட பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்துக்கும் பரத்தைத்தான் நோக்கி பார்க்கணும். ஆமென்.
நம்ம பூமியை நோக்கி பார்க்கிறவர்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் எங்கே நோக்கி பார்க்கணும்? மேலே நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அதை நமக்கு தருவார், நிச்சயமாக கர்த்தர் தருவார். பிரைஸ் தி லார்ட். கோழி தனக்கு கொண்டு வேணும்னா பூமியை தான் போய் நோண்டும், பூமியில் போய் கிண்டும் இல்லையா? கிளி போன்ற சில பறவைகள், அவைகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பழங்கள் தான் வேணும், அவைகள் மேலே தான் பார்க்கும். அது மாதிரி நம்மளும் சும்மா கோழியை மாதிரி பூமியை கிண்டுகிறதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் எப்பொழுதும் உன்னதத்துக்கு நேராக அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நம்ம எண்ணம் கவனமே அங்கே தான் போகணும். வாழ்க்கையில் வீட்டில் சாதா ஒரு காரியம் அது வந்தாலும் உடனே ஆண்டவரே என்று தான் நம்முடைய கவனம் போக வேண்டும். அல்லேலூயா. முதல் சிந்தையே இயேசுவே, ஆண்டவரே, அப்பா என்று போக ஆரம்பிச்சிட்டுன்னா அதுவே அழைப்புக்கு பாத்திரமான ஒரு நடை. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு நல்ல ஒரு தெளிவு வந்துருச்சு. நம்ம அழைக்கப்பட்ட குடும்பம், நமக்கு ஒரு காரியம்னா எங்கே தான் வரணும்? அங்கே சாங்ஷன் பண்ணப்படணும், அங்கே உருவாக்கப்படணும், ப்ரொடியூஸ் பண்ணப்படணும், அப்புறம் தான் அது இறங்கி வரும். அல்லேலூயா. இதில் ஒரு காரியத்தை கூட சேர்த்து சொல்லிக்கிறேன். உருவாக்கி அவர் அனுப்புறது சில சமயம் தடைப்படுது, காலதாமதம் ஆகுது, அதுவும் நடக்குது. தானியேல் புஸ்தகத்தில் ஒரு காரியம் இருக்கிறது. தானியேல் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். முதல் நாளே கர்த்தர் தூதனை அனுப்பி பதிலை கொடுத்து விட்டார். அந்த தூதன் பதிலை கொண்டு வர்றாப்புல ஆகாய மண்டலத்திலே பெர்சியா தேசத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவி, மனுஷன் அல்ல ஆவி, அந்த ஆவி இந்த தூதனை தடுத்து நிறுத்துது. ஏன்னா இவர் பெர்சியா நாட்டில் இருக்கிறாரு, அந்த நாட்டுக்கு மேலே அந்த ஆவி ஆளுகை செய்துக்கிட்டு இருக்குது. அது பரலோகத்திலிருந்து இந்த பரிசுத்தவானுக்கு வரக்கூடிய ஒரு பதிலை, ஒரு வார்த்தையை கொண்டு வருகிற தூதனை ஸ்டாப் பண்ணிட்டு, அந்த தூதனுக்கு வேற கட்டளை இல்லை, செய்தியை கொண்டு போய் கொடுந்தா ஆண்டவர் சொன்னார். அவர் அப்படியே நிற்கிறார். 21 நாள் ஆச்சு. 1-2 நாட்கள் அல்ல, எத்தனை நாட்கள்? 21 நாட்கள். ஆனால் தானியேல் தொடர்ந்து டெய்லி ஜெபம் பண்ணுறார், டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறார். 21வது நாள் கர்த்தர் அடுத்த தூதனை அனுப்புகிறார். இந்த பெர்சியா தேசத்தின் அதிபதி என்கிற இந்த பிசாசானவன் அகற்றுறதுக்காக ஒரு தூதனை அனுப்பி அவன் வந்து இவனோடு போரிட்டு இவனை அகற்றின உடனே தடை நீங்கி விட்டது. முதல் நாளே புறப்பட்டவன் 21வது நாள் தானியேலிடத்தில் வந்து பேசினான். அல்லேலூயா. அவன் வந்து சொல்லுகிறான், பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளியாயிற்று, நான் புறப்பட்டு வந்தேன், ஆனால் பெர்சியா தேசத்தின் அதிபதி என்னை தடை பண்ணி வச்சிருந்தான்னு சொல்கிறான். தேவன் அனுப்புகிற பதிலை, தேவன் பரத்திலே உருவாக்கி நமக்கு அனுப்புகிற ஒரு ஆசீர்வாதத்தை கூட பிசாசு பாதி வழியில், வானமண்டலத்து பொல்லாத ஆவிகள், அந்தகார லோகாதிபதிகள், ஆகாயத்து அதிகார பிரபுக்கள் என்று பெயர் பெற்ற பிசாசு கூட்டங்கள் இருக்கின்றன. அவைகளில் ஏதோ ஒன்று தடுக்கிறதுக்கும் காலதாமதப்படுத்துகிறதற்கும் அதுக்கும் சில வல்லமையாக ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதில் தானியேல் செய்தது, இவர் அங்கே போய் போர் செய்ய முடியாது இவருக்கு. இவர் தொடர்ந்து முழங்கால நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. டெய்லியும் அதை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார். அதான் அவர் செய்த காரியம். அப்போ அழைக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டு. இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை புத்திரபாக்கியம் இல்லாமல் இருக்கா? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே புத்திரபாக்கியம் கிடைக்கலையா? காலங்கள் ஆகுதே, காலங்கள் ஆகுதே என்று வேதனைப்படுகிறீங்களா? ஒரு வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குது, என் பிள்ளைக்கு மட்டும் வேலை வாய்ப்பு கிடைக்கலையேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கீங்களா? ஒரு சம்பளத்திலே ஒரு ஆசீர்வாதம், ஒரு விளைச்சலில் ஒரு ஆசீர்வாதம், லாபத்தில் ஒரு ஆசீர்வாதம், ஏன் கிடைக்கல, ஏன் கிடைக்கல? சில சமயம் பாருங்க, கர்த்தர் சாங்ஷன் பண்ணியிருப்பார், நமக்கு இல்லை, அது வந்து இன்னும் எட்டலை, சேரலை. அப்போ நாம் 2 நாள் ஜோம் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா அது எப்படி கிடைக்கும்? இந்த மனுஷன் தொடர்ந்து விண்ணப்பத்தை பண்ணி கொண்டு இருந்ததுனால தான் கர்த்தர் 21 நாள் பொறுத்திருந்து 21ஆம் நாள் இன்னொரு தூதனை டிஸ்பேட்ச் பண்ணினார். அல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு, சந்தேகம் இல்லை. காலதாமதமானாலும் கர்த்தர் சொன்னது நடக்கும், அவர் வாக்குரைத்தது மாறாது, அவர் நமக்குன்னு சாங்ஷன் பண்ணது, நியமித்தது கண்டிப்பாக வரும். அல்லேலூயா. வருஷங்கள் கடந்து போகும் பொழுது ஜெபத்தை விட்டுறாதீங்க, கேட்கிறத குறைச்சு கொள்ளாதீங்க, கேட்கிறத மாற்றாதீங்க. நமக்கு ஒரு இயல்பு உண்டு, பெரிய காரியத்தை கேட்போம், 2 வருஷம்
காரியம் நடக்கலைன்னா அந்த பெரிய காரியத்துக்கு சைஸை குறைச்சிக்கிடுவோம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேட்கறது, ஆண்டவரே எனக்கு இருக்கிற இன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு எப்படியாவது 1 ஏக்கர் பூமியாக தந்தால் தான் இந்த தொழிலை நல்லா செய்ய முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். கேட்போம், கிடைக்காது. வருஷங்கள் போனோடனே ஒரு 1/2 ஏக்கராவது தாங்கப்பா, 10 சென்டாவது தரக்கூடாதா ஆண்டவரே? இப்படியே நம்மளே குறைச்சிட்டு வந்துடுவோம். அப்படி செய்ய வேண்டிய தேவையில்லை. நாம் கூட்டவும் குறைக்கவும் அவசியம் இல்லை. அவர் எதை வச்சிருக்காரோ அது நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரிய தேவன், பெருசாக கேட்குறக்கு உரிமை நமக்கு இருக்கு. அல்லேலூயா. அவர் தரும் பொழுது அவருக்கு முன்குறித்ததை கரெக்டாக என்ன செய்வார்? தருவார். ஆனால் நீங்கள் தளர்ந்து போகாதிருங்க, சோர்ந்து போகாதிருங்க. லூக்கா 18 இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு நியாயாதிபதி, அவன் அநீதி உள்ள நியாயாதிபதி. அந்த மனுஷன்ட்ட ஒரு ஏழை விதவை அடிக்கடி போய் தன்னுடைய நியாயத்தை கேட்டுக்கிட்டே இருந்தா. அவனுக்கு இவளுக்கு நியாயம் செய்யக்கூடிய மனசே கிடையாது. தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தான். ஆனால் இவன் விடுறாப்பில் இல்லை. அவனை தொடர்ந்து போய் தொந்தரவு பண்ணனால மனம் இல்லாவிட்டாலும் தொந்தரவு தாங்காம அவன் நீதி செய்தான். அல்லேலூயா. இதை சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஜெபத்தில் சோர்ந்து போகாம என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய கர்த்தர் அநீதி உள்ள நியாயாதிபதி அல்ல, நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. அவருக்கு அவனை மாதிரி செய்யாத மனம் இல்லை, நமக்கு செய்யணும் என்கிற மனம் நிறைந்தவர். அப்போ கண்டிப்பாக சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யாராவது ஒருவேளை இந்த மாதிரி விஷயத்தில் சோர்ந்து தளர்ந்து எல்லாம் நடக்குது, அது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அது முக்கியமானது. எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணுறது? குடும்ப ஜெபத்தில் வச்சு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது குடும்ப ஜெபத்தில் சொல்லக்கூட தயக்கமாக இருக்குது. தனிமையில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிலது ஜெபம் பண்ணதை விட்டுட்டோம். அப்படியெல்லாம் இருக்கிறதா? சோர்ந்து போகாதீங்க. சிலருக்கு சோர்வு அடுத்தது முறுமுறுப்பாக மாறியாச்சு. என்ன கர்த்தர், என்ன ஜெபம் என்று அடிக்கடி உங்கள் உள்ளத்தில் எழும்புது. பிசாசு இதை பயன்படுத்தி உங்களுக்குள்ள தேவையில்லாத தந்திரங்களை செய்ய முயற்சிக்கிறான். அதுக்கும் இடம் கொடுத்துறாதீங்க. நம்முடைய தேவன் எப்பொழுதும் நல்லவர். அல்லேலூயா. தந்தாலும் நல்லவர், தராவிட்டாலும் ஆமாம் அதில் உறுதியாக இருப்போம். அவர் தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாலும் அவரை தான் நம்ம என்ன செய்வோம்? ஆராதிப்போம். நீர் என்னை கொண்டு போட்டாலும் நான் உண்மையில் நம்பிக்கையாக இருப்பேன். நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். விடுவியாமற் போனாலும் எங்களுக்கு கர்த்தர் தான். இதெல்லாம் நாங்கள் ஆராதிக்க முடியாது. அல்லேலூயா. உறுதி கண்டிப்பாக இருக்கட்டும். கர்த்தர் காரியங்களை நிச்சயம் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தில் 2வது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். எபேசியர் 1:3 சொல்லி இருக்கிறது மாதிரி கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புகிறார். அதுதான் அந்த வசனத்திலிருந்து கிடைக்கக்கூடியது. வசன அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு, பரிசுத்த ஆவி, வரங்கள், விசுவாசம், தேவ அன்பு போன்ற திவ்ய சுபாவங்கள், இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமியில் கிடைக்காது. அதை கர்த்தர் அழைக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நன்றாகவே தருகிறார். அல்லேலூயா. எனவே வெறும் பூமிக்கெடுத்த நோக்கத்தோடு நாம் வாழாம, நம்ம மேலே அழைப்பு இருக்கு. தேவன் ஒரு பெரிய நோக்கத்தோடு எங்கள் குடும்பத்தை தெரிந்து கொண்டு இருக்கிறார். தெரிந்தாச்சு. அழைக்கப்பட்ட ஆபிரகாமின் குடும்பத்தை ஆசீர்வதித்தவர் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கணும்னா அந்த ஆசீர்வாதம் 3 பகுதியாக இருக்குது. ஒன்று பூமிக்குரிய நன்மை, அடுத்தது ஆவிக்குரிய ஆத்மீக ஆசீர்வாதம். யோவான் வாழ்த்தும் பொழுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு வாழ்த்துறார். அவருக்கு தெரியுது, அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு முதல்ல ஆத்மா வாழணும். ஆத்மா எவ்வளவு வாழுதோ அதுக்கு போல மற்ற காரியங்கள் அவங்க தானாக என்ன செய்வாங்க? வாழ்வாக. அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் முக்கியமாக அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டியது ஆத்மீக ஆசீர்வாதங்கள். விசுவாசம், பரிசுத்தம், தேவன் மேல் உள்ள நம்பிக்கை போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதெல்லாம் உலகத்தாருக்கு கிடைக்காது, உலகத்தில் கிடைக்கிறதில்ல, உள்ளத்துக்குள்ளே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியது. அல்லேலூயா. அதுக்காக நம்ம அதிகமாக பிரயாசப்படணும். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நீதின்னெல்லாம் சொன்னதெல்லாம் இதை சார்ந்தது. அப்போ அதைத்தான் தேடணும். பூமிக்குரிய நன்மையை உண்மையில் ஒரு தேவ பிள்ளை போய் தேட வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் அதை அறிந்து உங்களுக்கு இது தேவை என்று நீங்கள் ஜெபிக்கும் முன்னே, கேட்கும் முன்னே உங்கள் பரமபிதா
அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசங்கள் நமக்கு வந்தால் நாம் மேன்மையான காரியங்களுக்காக அதிகமாக ஜெபிப்போம். மற்றபடி உள்ள காரியங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை தெரிவித்தாலே போதும். அல்லேலூயா. எனவே ஆத்மீக ஆசீர்வாதங்கள் இது நிலையானது. இந்த ஆத்மா மரணம் வந்தாலும் இந்த ஆத்மா வாழ், சரீரம்தான் சாகுமே ஒழிய ஆத்மா மரணத்திலே சரீரத்தை விட்டு பிரிஞ்சு பரதீசுக்கு போயிடும். அது நித்தியமாக வாழும். அதனால் அதுக்குள்ளே சேமிக்கப்படுகிற பொக்கிஷங்கள் ஒரு பொழுதும் என்ன செய்யாது, அழியாது. அது விசுவாசமானாலும் சரி, அது பரிசுத்தமானாலும் சரி, தேவனை பற்றின அறிவானாலும் சரி, வல்லமை வரங்கள் எல்லாமே உள்ளே இருக்குது. அது சரீரத்தில் சேமித்து வைக்கிறது இல்லை. அது எங்கே சேமித்து வைக்கிறது? ஆத்மாவில் சேமித்து வைக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அது காலமெல்லாம் நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம்னா ஒரு சூட்கேஸ் நிறைய திங்ஸ் தூக்கிட்டு போகிறோம். நம்ம போகும்போது அந்த சூட்கேஸும் அங்கே சேரும் கரெக்டாக. அதே மாதிரி தான் அந்த ஆத்மா. நம்ம ஒரு நாள் பரலோகத்தில் போகும்போது ஆத்மா பரதீசிலிருந்து திரும்ப சரீரத்தோடு இணைக்கப்பட்டு வந்துடும் இல்லையா? அப்போ இந்த ஆத்மாவில் இருக்கிறது அழியாது, அழியாது. அதை என்றைக்கும் நம்ம அனுபவிக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது மூன்றாவது நான் சொன்னேன் பரலோக பொக்கிஷங்கள். பரலோக பொக்கிஷங்கள் அதுவும் சேர்த்து பெறும்போது தான் உண்மையாய் ஆசீர்வாதம். அல்லேலூயா. பரலோக பொக்கிஷம்னா இங்கே இருக்கும்போதே அங்கே அனுப்புறது. ஆத்மாவில் சேர்க்கறது ஒன்று, அடுத்தது இங்கே இருக்கும்போதே அங்கே அனுப்புகிறது. நம்முடைய ஜபங்களெல்லாம் அங்கே போய் அங்கே சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு வெளிப்படுத்தல் 8 படிக்கிறோம். நம்முடைய தான தர்மங்களெல்லாம் ஆண்டவருடைய கணக்கில் எழுதப்படுகிறது. நாம் கொடுக்குற காணிக்கையெல்லாம் அவருடைய கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. நாம் செய்கிற கிரியைகள், கர்த்தருக்காக செய்யக்கூடிய கிரியைகள், அவனவனுடைய செய்கைகளுக்கு தக்க பலன்கள் என்னோடு கூட வருகிறதுன்னு சொன்னார். வெளிப்படுத்தல் 22:12 சொன்னார். தனிப்பட்ட முறையில் நாம் செய்கிற எல்லா கிரியைகளுக்கு பலன் உண்டு. சபையாக சேர்ந்து குழுவாக சேர்ந்து செய்கிறோமே, அதுக்கும் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு சபையை பற்றி பேசியிருக்கிறார். அப்போது கிரியைகளுக்கெல்லாம் தகுந்த பலன் அது அவர் அங்கே சேர்த்து வைக்கிறது. அல்லேலூயா. அங்கே போகும்பொழுது அங்கே நிறைவாக என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம். இப்போ நல்ல ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்கணும். நாம் அழைக்கப்பட்ட குடும்பம் மற்ற குடும்பத்தை போல அல்ல, உலகத்தாரை போல நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாது. சில தேவ மக்கள் தங்களுடைய உன்னத மேன்மையை மறந்து உலகத்தானோடு தங்களை ஒப்பிட்டு பார்த்து அழுது கொண்டிருப்பார்கள். அது இல்லையே இது இல்லையே. அப்படி செய்யக்கூடாது. அவனுக்கு உலகத்தில் சில சமயத்தில் நம்மளோட கொஞ்சம் அதிகமாகவே அவர் கொடுத்துருக்கலாம், கொடுத்துட்டு போட்டோம். அவனுக்கு அவ்வளோதான் அவருக்கு தெரியும். அவனுக்கு வேறு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அவனுக்கு இல்லை. அவனுக்கு பரலோகத்தில் பொக்கிஷமே கிடையாது. அவனுக்கு அக்கௌண்ட்டே ஓப்பன் ஆகலை, ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படலை. அப்போ அவனுக்கு அவன் மொத்தம் அனுபவிக்கிறது உலகத்தை தான். சரி, கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு போட்டுன்னு ஒருவேளை கொடுத்துடலாமே. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவர். அதனால தான் துன்மார்க்கர்கள் செழித்திருக்கிறதனுடைய ரகசியம். அதை பார்த்து நீதிமான்கள், அழைக்கப்பட்டவர்கள், தேவ பிள்ளைகள் ஒரு பொழுதும் சோர்ந்து போகக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. அவங்களுடைய பூமிக்குரிய நன்மைகளோடு நாம் கம்பேர் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை அவங்களோட பூமிக்குரிய நன்மை கொஞ்சம் நமக்கு குறைவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிற ஆவிக்குரிய நன்மைகளுடைய வேல்யூ அவன்கிட்ட இருக்கிறதோட மிக மிக மேன்மை உள்ளது. அல்லேலூயா. பரலோகத்தில் ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிறது அவன் சொப்பனத்தில் கூட அவன் அறிவுக்கு அது எட்டாது. அல்லேலூயா. அப்போ அந்த மேன்மைகளையும் சேர்த்து புரியணும். ஒரே பாயிண்டில் நிற்கிறேன். அன்பர்களே, அழைக்கப்பட்ட குடும்பம் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்கு இந்த 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆபிரகாமை அழைத்தவர் பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா. அவனை அழைச்சதில் முக்கிய நோக்கமே அதுவாக தான் இருந்து, அவனுக்குள்ள ஒரு வாக்குத்தத்த சந்ததியை உருவாக்கி, அவர் அதான் அவன்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன், பூமியின் தூளை போல. இந்த 3மே எண்ணி முடியாது. அவ்வளோ பெருக பண்ணுவேன்ப்பான்னு பல தடவை அவன்கிட்ட பேசியிருக்கார். அப்போது இன்னைக்கு பெருக பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற மனுக்குலத்தில் ஆபிரகாமின் சந்ததி தான் ஒரு வெரி மேஜர் போர்ஷன். அல்லேலூயா. அவருடைய ரூட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. சில சமயம் ஆராய்ச்சி பண்ணி அது எப்படி ஆபிரகாம்லேருந்து வந்துச்சு. ஏன்னா ஆபிரகாமுக்கு ஈசாக்குன்னு ஒரு பிள்ளை, இஸ்மவேல்னு ஒரு பிள்ளை, கேத்தூராலுடைய பிள்ளைகள்னு ஒரு செட்டு பிள்ளைகள் இருக்காங்க. இது எல்லாத்துலேருந்து பிரான்ச் அவுட் ஆகி வருது. அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் ஒரு பெரும் ஜனத்தொகை அது உள்ளடக்குது.
எல்லாருடைய ரூட்ஸை கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் நமக்கு புரியுது. ஆண்டவர் அது ஒரு பெருக பண்ணின ஒரு சந்ததி. அதில் ஈசாக்கின் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிற சந்ததி. அல்லேலூயா. அது வெறும் பூமிக்குரிய தூளை போலையும் மணலை போலையும் உள்ளதல்ல. அதுக்கு நித்தியம் உண்டு, அதுக்கு மேன்மை உண்டு. அதுதான் கிறிஸ்துவின் சந்ததி. அல்லேலூயா. ஸோ அந்த பெருக்கத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அதைத்தான் பெருக பண்ணினேன்னு சொன்னார். இங்கே நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நம்ம குடும்பங்களுக்கு சில காரியங்களில் பெருக்கத்தை அவர் வச்சிருக்கிறார். அவருடைய திட்டம். ஆபிரகாமுக்கு சந்ததி பெருகும்னு சொன்னார், ஒத்த பிள்ளை கூட இல்லை. இதெல்லாம் தான் நமக்கு புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருக்கு. எல்லா குடும்பத்திலையும் பிள்ளைகள் சும்மா அந்த காலத்தில் பெற்று போட்டுகிட்டே இருப்பாங்களே இஷ்டத்துக்கு. ஆபிரகாம் சாராளுக்கு மட்டும் ஒரு பிள்ளை கூட கிடையாது. அவளுக்கு 90 வயசு, அவருக்கு 100 வயசில் தான் ஒரு பிள்ளை பிறகு. ஆனால் அவருக்கு தான் வாக்கு தத்துவம், ஓ சந்ததியை என்ன பண்ணுவேன், ஐயோ நட்சத்திரங்களை போல மணலை போல எல்லாம் சொல்கிறார். அப்போ இதில் ஒரு பெரிய பாடம் இருக்குது. யாருக்கு அழைப்புக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் உள்ளே இருக்கோ அவங்களுக்கு தான் மற்றவனுக்கு இல்லாத உபத்திரவமும் நெருக்கவும் கூட வருகிறது. பரவாயில்ல, கொஞ்சம் பேர் ஆமேன் அல்லேலூயா சொல்கிறீங்க. எல்லாரும் இதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. உண்மை அது. அப்போ அழைக்கப்பட்ட குடும்பங்களாகிய நமக்கு வருகிற உபத்திரவங்களை நம்ம அந்நியனோட கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம முதல்ல அவனுக்கு ஆசீர்வாதத்தை நம்மளோட ஒப்பிடக்கூடாதுன்னு சொன்னனே, அதே போல நமக்கு வரக்கூடிய உபத்திரவமும் அவனுக்கு வரக்கூடிய உபத்திரவத்து வித்தியாசம் இருக்கு. நம்மை அவர் உபத்திரவப்படுத்துறாருன்னா பின்னால் ஒரு நன்மை வருகிறது என்று தான் அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஏன்னா ரோமர் 8:28 சொல்லியிருக்கு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. தீமையை நன்மையாய் முடிய பண்ணினார்னு யோசேப்பு சொன்னார். அப்போ தீமை நன்மையா முடியணும், அது முடியும். அப்போ நமக்கு வருகிற தீமைகள், நமக்கு வருகிற கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே அந்த அழைப்புக்குள்ள நம்ம நிற்கிறதுனால அது வீண் அல்ல, விருதா அல்ல. அல்லேலூயா. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான மேட்டிலே எங்களை கொண்டு வந்தீர். அல்லேலூயா. அப்படித்தானே? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். இந்த வாக்குத்தத்தெல்லாம் யாருக்கு? உலகத்தானு கிடையாது, நமக்குத்தான். அல்லேலூயா. அவனும் சில அழுகையின் பள்ளத்தாக்க நடக்கிறான், ஆறுதலே கிடைக்காது. அதில் அவங்களுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் லைஃப் லாங் பல கஷ்டங்களுக்குள்ளே தான் இருக்கிறாங்களே தவிர விடுதலை ஜெயம் வருகிறதில்லை. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நன்மைக்காகத்தான் அனுமதிக்கிறார். ஆமேன். இன்னொன்று, நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்து, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், அந்த யாக்கோபு குடும்பத்தை 70 பேராக எகிப்துக்குள்ளே கொண்டு போனார் யோசேப்பின் காலத்தில். பிறகு யோசேப்பை அறியாத புதிய ராஜன், புதிய பார்வன் வந்ததுலேருந்து இவங்களுக்கு நெருக்கம் ஆரம்பிச்சு. நெருக்கம் நெருக்கம் நெருக்கம், கடைசியில் கடுமையான நெருக்கம். அந்த நெருக்கத்தின் முடிவு, குடும்பமாக உள்ள போனவன் ஒரு பெரிய தேசமாக வெளியே வாரான். அல்லேலூயா. நெருக்கத்தில் வச்சு தான் அவனை என்ன பண்ணியிருக்காரு? பெருக பண்ணியிருக்கிறார். 70 பேராக உள்ள போனவன் லட்சக்கணக்கான ஆட்களாக வெளியே வருகிறான். அல்லேலூயா. இப்படி பைபிளில் நிறைய காரியத்தை நம்ம பார்க்கலாம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நல்லதுன்னு சும்மா ஒருத்தர் சொல்லுவாரா? நல்லது. அப்போ நெகட்டிவ்ஸ் எல்லாம் நல்லதுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கூட்டம் அழைக்கப்பட்ட கூட்டம். ஆமேன். அழைப்பை அறிந்த கூட்டம். அல்லேலூயா. அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கிற கூட்டம். தைரியமாக சொல்லலாம், எந்த கஷ்டம் வந்தாலும் அதில் ஆண்டவருடைய நோக்கம் இருக்குது. இன்னொன்று, கர்த்தர் அனுமதிக்கிறதும் அளந்து தான் அனுமதிக்கிறார். அளந்து தான் அனுமதிக்கிறார். சும்மா தூக்கி சாத்தான கையிலையோ, மனுஷனு கையிலையோ, சூழ்நிலையின் கையிலையோ, வியாதியின் கையிலையோ, வறுமையின் கையிலையோ அவர் தூக்கி போட்டுற மாட்டார். அளந்து தான் கொடுப்பார். யோபு சாத்தான் கையில் கொடுத்தார். உண்மைதானே? சாத்தான் கையில் கொடுத்தார். துன்மார்க்கனை தான் கொடுக்கணும். இந்த நீதிமான, இந்த சன்மார்க்கனை, நல்ல மனுஷனை, தேவனுக்கு பயந்து வாழ்ந்த மனுஷனை தூக்கி சாத்தான் கையில் கொடுத்தார். ஆனால் கொடுக்கும்போதே என்ன சொல்றாரு? அவனை தொடாதே. அளந்து தானே கொடுக்குறாரு. அவன் உடனே என்ன செய்யறான்? அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் அழிக்கிறான். கிடைச்ச
பெர்மிஷனில் கிடைச்ச அனுமதியில் அத்தனையும் அழிக்கிறான். அவன் அவ்வளவு கோபமாக வேகமாக நிற்கிறான். ஆனாலும் கர்த்தர் கொடுக்காத இடத்துல அவன் கை வைக்க முடியாது. திரும்ப போகிறான். அப்போது சரி, அவன் சரீரத்தை அவன் கையில் கொடுக்குறேன், ஜீவனை தொடாதே சொன்னாரா? அப்போ நீ அவனை ஜீவனை எடுக்க முடியாது, சரீரத்தை போய் என்னவும் பண்ணு. அவன் விட்டான்னா அவன் தலை முதல் கால் வர ஒரு இடம் பாக்கி இல்லாமல் கொடிய பருக்களை உண்டாக்கி அவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் ஜீவனை தொட அவனுக்கு முடியல. அப்போ இதெல்லாம் பைபிளில் நமக்கு சொல்லி இருக்கிறது. அழைக்கப்பட்ட குடும்பங்களில் இப்படிப்பட்ட வியாதிகள், போராட்டங்கள், பலவித கஷ்டங்கள், துன்பங்கள், வறுமைகள், பாரங்கள் சூழும் பொழுது நீங்கள் பயப்படவே கூடாது. கர்த்தர் அறியாமல் எங்களுக்கு ஒன்றும் வராது, கர்த்தர் அனுமதிக்காமல் எங்களுக்கு ஒன்றும் வராது. கர்த்தர் அனுமதிச்சார்னா கரெக்டாக அளந்து அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. நாட்களை கூட அவர் குறித்து வச்சு தான் அனுமதிப்பார், நம்மகிட்ட சொல்ல மாட்டார். ஆனால் அவர் சும்மா சத்ருவின் இஷ்டத்துக்கு நம்மை ஒருபோதும் ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. வியாதி நம்மளை முடிக்கவே முடியாது, எந்த பிசாசும் நம்மளை முடிக்கவே முடியாது. அப்படி இருந்தால் அந்த அழைப்பு என்ன அழைப்பு? அழைப்பில் ஒரு பிரயோஜனமே இல்லையே. இந்த அழைப்புக்குள்ள அத்தனை பாதுகாவல் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் குறித்த வேலை உண்டு. அப்போ நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரிப்பார். அல்லேலூயா. அது வேற விஷயம். ஆனால் சும்மா யாருக்கையோ இஷ்டத்துக்கு, எதுக்கையோ இஷ்டத்துக்கு விட மாட்டார். ஆகவே அன்பர்களே, கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொன்னால் கண்டிப்பாக பெருக பண்ணுவார். ஆனால் அந்த பெருக்கத்திற்கு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருக்கம். பெருக்கத்துக்கு வழி என்னது? நெருக்கம். நம்ம நினைப்போம் பெருக்கத்துக்கு வழின்னா அப்படியே 2 2 4 மாறி 4 அப்புறம் 16 மாறி 16 32 மாறி 32 64 மாறி அப்படி தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் பெருக்கம்னு சொன்னால். ஆனால் கர்த்தருடைய லைனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அல்லேலூயா. அந்த மேத்தமெட்டிக்ஸ்லாம் அவர் வரமாட்டார், அவருக்கு மேலே செய்வார். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு இருந்ததும் போச்சே. இந்த வாக்குத்தத்தம் என்னைக்கு கிடைச்சதோ அன்னைக்கு எனக்கு புடமிடுதல் ஆரம்பிச்சுட்டு, எனக்கு நெருக்கம் ஆரம்பிச்சுட்டு, இந்த வாக்குத்தத்தம் கிடைக்காத இருந்த காலத்தில் கொஞ்சம் நிம்மதியாக போயிட்டு இருந்தேன்னு கூட சிலர் நினைக்கலாம். அது ஒரு வகையில் உண்மை போல தான் இருக்கும். ஆனால் இந்த நெருக்கத்தில் தான் உங்களுக்கு பெருக்கம் வருகிறது. அல்லேலூயா. நீங்கள் அழைக்கப்பட்ட குடும்பமாகவே தைரியத்தோடு நெல்லுங்கள். எதுவும் உங்கள் உள்ளத்தை அசைக்கவே கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவோ சூழ்நிலைகள் ஆனாலும் கர்த்தர் அந்த மனுஷன் அழைக்கப்பட்ட குடும்பத்தை ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எந்த காரியங்கள் உங்களுக்கு பெருக்கத்தை வாக்கு பண்ணி இருக்கிறாரோ, திட்டமிட்டிருக்கிறாரோ கட்டாயம் நடக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக இந்த ஆபிரகாம் குடும்பத்தை பற்றி அடுத்த ஒரு விஷயம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தோம், பிள்ளை பெற்றாள். புருஷனுக்கும் மனைவிக்கும் சாட்சி விசுவாசம். விசுவாசம் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இந்த சாட்சி கிடைச்சது ஆச்சரியம். புருஷனுக்கும் விசுவாசத்தில் வீரன் என்கிற சாட்சி, மனைவிக்கும் விசுவாசத்தில் வீராங்கனை என்கிற சாட்சி. வேற எந்த குடும்பத்துக்கும் இப்படி கிடைக்கலையே. இது ஒரு விசுவாச குடும்பம். அல்லேலூயா. நம்மிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறது இதுதான். அழைப்பு மேன்மை உள்ளது, அந்த அழைப்பிலே ஆசீர்வாதம் இருக்கிறது, பெருகுதல் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்ட குடும்பங்கள் விசுவாசம் உள்ள குடும்பங்களாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் விசுவாசம் எந்த அளவில் இருக்கிறது, குடும்பமாக எந்த அளவுக்கு விசுவாச பாதையிலே நாம் நடக்கிறோம், அதை குறித்து சிந்திக்க வேண்டும். அதில் இருக்கிற குறைகள் மாறும்படி தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதும் பொழுது உங்கள் விசுவாச குறைகளை நிறைவாக்கும்படி அப்படிங்கிறார். அப்போ விசுவாசத்தில் குறை இருக்கு, விசுவாசத்தில் பலவீனம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. நமக்கும் அது இருக்கும். அது நிறைவாகும்படி
அது நம்ம கொஞ்சம் கூட கவனம் செலுத்த வேண்டிய இடம். அல்லேலூயா. இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த அழைப்பு பூர்ணமாக நிறைவேற முடியும். இங்கே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர் அந்த விசுவாசத்தினால கீழ்ப்படிந்தார், புறப்பட்டு போனார் என்று சொல்லியிருக்கு. விசுவாசத்தை கிரியையில காண்பித்தார். அன்னைக்கு ஆண்டவர் ஒரு தேசத்தை தருவேன், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா, ஆதியாகமத்தில் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, ரெண்டுமே அழைப்பின் சத்தம்தான். அப்போ அதுல அவர் உடனே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். ஆக்ஷன்ல அவன் காட்டினான் அவனுடைய கீழ்ப்படிதலை, அவனுடைய விசுவாசத்தை. இது நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம பைபிள் வாசிக்கிறோம், சத்தியத்தை அறிகிறோம், எதை விசுவாசிக்கிறோம் அதுக்கு கீழ்ப்படியணும். அதுக்காக ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் நம்ம வாழ்க்கையில் வரணும். இது கர்த்தர் மிகவும் எதிர்பார்க்கின்றார். இப்போ ஆபிரகாம் புறப்பட்டான்னு சொல்லும் பொழுது நம்மை அவர் மெசொப்பொட்டோமியாவில் வாழ்ந்தது போல நம்மளும் ஒரு அறியாமைக்குள்ளே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். திடீரென்று ஆண்டவர் அழைப்பின் சத்தத்தை துவனிக்க பண்ணுறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த ஆத்தும ரட்சிப்பை பெறுவதற்கு, பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு, அவரோடு உடன்படிக்கை செய்கிற ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது சேவிப்பதற்கு, அந்த வார்த்தை கிடைச்சி அவரை விசுவாசத்த உடனே கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. இதுதான் பேசிக் புறப்படுதல், ஒரு ஆக்ஷன், நம்மிடத்திலிருந்து வர வேண்டிய ஒரு ஆக்ஷன். நம்ம குடும்பம் இன்றைக்கு ஆத்தும ரட்சிப்பு என்கிறதுல எந்த அளவுல இருக்கு? உங்களுடைய ஆத்தும ரட்சிப்பு எப்படி இருக்கு? சிலருக்கெல்லாம் இந்த காலத்தில் பார்த்தா ரொம்ப மேலோட்டமாக தான் இருக்கு. அது உண்மையில் பைபிள் வசனத்தின்படி அது ஒரு ஆத்தும ரட்சிப்புன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு உணர்வு பெற்றார்கள் என்று சொல்லலாம். ஆத்தும ரட்சிப்பு என்பது பாவத்தில் மூழ்கி கிடக்கிற ஆத்துமா கர்த்தர் இயேசுவினால் அதிலிருந்து விடுதலையாக்கப்படுவது தான் உண்மையிலே ஆத்தும ரட்சிப்புன்னு சொல்றது. அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன், பாவம் மன்னிக்கப்பட்டது. என்னுடைய சகல பாவங்களை இயேசு ஒரு இமைப்பொழுதுல மன்னித்தார். நான் அவரை விசுவாசித்தேன். அவருடைய சிலுவை பலியினால என் பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. அதை நான் விசுவாசித்தா எனக்கும் அந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு கிடைக்கும். நான் விசுவாசித்தேன், வாயினால் அறிக்கை பண்ணினேன், பாவங்களை அறிக்கையிட்டேன், இயேசு அதை மன்னிக்க வல்லவர் என்று அறிக்கை செய்தேன். அப்பொழுது 1 யோவான் 1:9 படி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எல்லா அநியாயத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குவதற்கு அவர் உண்மையும். அப்போ அந்த அறிக்கை தான் விடுதலை கொண்டு வருது. அல்லேலூயா. விசுவாசித்தேன், அறிக்கை செய்தேன். இதில் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு தெளிவான கட்டறுத்தல் உங்களுக்கு வந்திருக்கு? இல்லை சர்ச்சுக்கு வரும்போது தெய்வீக காரியத்தில் ஈடுபடும் பொழுது ஒரு விதமாகவும் அந்த பக்கம் போன உடனே பழைய நிலைமையிலும் வாழ்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் ரட்சிப்பு ஒரு கேள்விக்குறி. நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் வருத்தமாகவோ வித்தியாசமாகவோ எடுக்கக்கூடாது, சிந்திக்கணும். பாவத்திலிருந்து வேறுபட்டு பாவத்திலிருந்து விடுபடுகிறது தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்போ இந்த பாவத்தை குறித்து உணர்த்தப்பட்டீங்களா? பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் அசைவாடும் பொழுது உணர்த்துவார்னு சொல்லியிருக்கு. பாவத்தை குறித்து வரப்போகிற நியாய தீர்ப்பு குறித்து உணர்த்துவார். அந்த உணர்வு உண்டானோன்னு தான் மனுஷன் ஒத்துக்கிடுவான், நான் பாவி. அது வரைக்கும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. எத்தனை பாவம் செய்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. பாவம்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் உணர்வு வந்த உடனே உண்மையாக இயேசுடைய வார்த்தையை கேட்டு இயேசுடத்தில் தான் ரட்சிப்பு இருக்கு, பாவ மன்னிப்பு இருக்கு, அதை விசுவாசித்தேன், அதை அறிக்கை செய்தேன், பெற்றுக்கொண்டேன். அதான் கீழ்ப்பிடிதல், புறப்படுதல். அல்லேலூயா. அடுத்த கட்டம் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு நம்முடைய செயல் தேவையா இருக்கு. ஞானஸ்நானம் எடுக்க தீர்மானிக்கணும், அதுக்குரிய காரியங்களை ரெடி பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அதுதான் இயேசுவோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்தல். அல்லேலூயா. இந்த பாவம் மன்னிக்கப்பட்ட ஆத்துமா, ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஸ்தோத்திரம். நிச்சயமாக அந்த ரட்சிப்பு இல்லாமல் ஞானஸ்நானம் எடுத்த காரியம் அல்ல. பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவனோ ரட்சிக்கப்படுவான். அப்போ அந்த விசுவாசத்துக்குள்ளே வராமல் ஞானஸ்நானம் பெறுவது சரியல்ல. சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள், இதுதான் பைபிள் சொல்லுகிறது. ஆகையினாலே
நாம் இந்த வார்த்தைகளையும் கவனித்து நீங்கள் உங்கள் அழைப்புக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்க, எந்த அளவுக்கு அதை விசுவாசித்திருக்கீங்க. விசுவாசித்துட்டோம்னா அதை நம்ம அடையாமல் இருக்க முடியாது இல்லையா? அதை நம்ம நம்பியாச்சு, அதை விசுவாசித்தாச்சு. ஞானஸ்நானம் என்கிற சத்தியம் அதுதான் கர்த்தரோடு என்னை இணைக்குது. இன்னும் நிறைய வசனங்கள் அதை பற்றி பைபிளில் இருக்கு. எப்படி கிறிஸ்துவுடைய மரணத்தின் சாயலில் இணைக்குது, அவருடைய அடக்கம் பண்ணப்படுதலோடு நம்மளை இணைக்குது, எப்படி அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்குது, எப்படி அது கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளோடு நம்மளை இணைக்குது. பெரிய பெரிய காரியங்கள் ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லியிருக்கு. அதை அறிந்தவர்கள் என்னுடைய அழைப்பு அப்படிப்பட்ட அழைப்பாக்கும், அதை விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்ளணுமே, பெற்றுக்கொள்ள வேண்டுமே, உடனே செயல்படணும். வருஷங்கள் போகுது, இப்பவும் இன்னும் 10 நாட்களில் இந்த வருஷமும் போகுது. நீங்கள் ஞானஸ்நானம் பெறவில்லையே, என்னைக்கு பெற போறீங்க? எந்த வருஷத்தில் பெற போறீங்க? காலங்கள் நம்முடைய கையில் இல்லை. உலகம் எவ்வளோ பயங்கரமாக போய் கொண்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்நாள் காலம் நம்ம கையில் அப்படி இல்லையா இருக்கிறது. அப்போ நம்ம விசுவாசித்தாச்சுன்னா கீழ்ப்படியணும், புறப்படணும். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட குடும்பம் என்பது மேன்மைதான், ஆனால் அது விசுவாச குடும்பமாக இருக்கணுமே, விசுவாச கிரியையில் காண்பிக்கிற குடும்பமாக இருக்க வேண்டுமே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதிலும் இன்னைக்கு ரொம்ப ஸ்லாக்னஸ் இருக்குது. ஒரு காலத்தை போல இல்லை. சபை பெந்தேகோஸ்து சபைகளிலே நிறைய பேர் பரிசுத்த ஆவி பெறல. ரொம்ப வருத்தமான காரியம். பரிசுத்த ஆவி பெறல. அதுலேயும் ஆண்கள் பக்கம்தான் ரொம்ப அதில் குறைபாடாக இருக்கு. இப்படி ஒரு வறட்சியான காலத்துக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கீங்க? நிரப்பப்பட்டிருக்கீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட குடும்பங்கள் இந்த காரியத்துக்காக தான் அதிகமாக போராடி ஜெபம் பண்ணணும். நம்ம எப்போ பார்த்தாலும் பணத்துக்கா, பொருளுக்கா, உலக காரியத்துக்கா மட்டும் ஜெபிச்சு அதில் ஜெப வீரன் நம்ம சொல்லி கொண்டா என்ன விஷயம்? அது என்ன ஜெப வீரன்? ஆவிக்குரிய விஷயத்துக்காக ஆண்டவர் பாதத்தை பிடித்து மன்றாடி இந்த மாதிரி ரட்சிப்பு கெடுத்த காரியம் இதெல்லாம் நம்ம நித்தியத்தில் கொண்டு போகிறது. ஸ்தோத்திரம். அதனால் அன்பர்களே, இன்றைக்கு இந்த ரட்சிப்பின் காரியங்களுக்காக கொஞ்சம் பிரயாசம் எடுக்கணும், கொஞ்சம் பிரயாசம் எடுக்கணும் ஜெபத்தில். இனி நம்ம இந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டோம். நம்ம குடும்பம் வந்துதா? நோவா குடும்பம் 8 பேரும் உள்ளே போயிட்டாங்க பேழைக்குள்ள. என்ன சந்தோஷம்! 8ல் 1 வெளியே கிடந்திருந்ததுன்னா நோவாவுக்கு அந்த நிறைவான சந்தோஷம் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்படி இருக்க முடியும்? என் பிள்ளையில் ஒன்று தண்ணியில் போயிட்டு, என் மனைவி தண்ணியில் போயிட்டாளே, என் மருமகா இவா தண்ணியில் போயிட்டாளே. எப்படி அந்த பேழைக்குள்ள இவங்க மீட்கப்பட்ட சந்தோஷத்தில் கூட குறைபாடு வந்திருக்கும். அப்போ நம்ம ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம், வேறுபட்டு பரிசுத்த வாழ்வு பெறுதல், ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதித்தல் போன்றது தான் கர்த்தர் வச்சிருக்கிற வழி. நான் உனக்கு காண்பிக்கும் தேசம்னு சொன்னாரே, அதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப். இதுக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும், நம்ம குடும்பமும் பிரவேசிக்கணும். அல்லேலூயா. மோசே போல ஒரு வைராக்கியம் வேணும். பார்வோன்ட்ட போய் கேட்குறான், தேவனை ஆராதிக்கும்படி ஜனத்தை விட மாட்டேன். பயங்கர போர் நடக்கு 2 பேருக்கும். அப்போ கடைசியில் பார்வோன் ஸ்டெப்பாக இறங்கி வாரான். நீங்கள் ஆம்பளைகள் மட்டும் போயிட்டு வாங்க. இல்லைப்பா, எல்லாரும் சேர்ந்தான் போவோம். அப்போ அதில் பிடியா நிற்கிறான்னு சொல்லிட்டு கடைசியில் சொன்னான், சரி உங்கள் ஆடு மாடெல்லாம் இருக்கட்டு, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. அவனுக்கு தெரியும் இவங்க மேய்ப்பர்கள், ஆடு மாடு இல்லாமல் அங்கே போய் என்ன பண்ணுவானு, திரும்ப வந்துடுவான்னு. ஆடு மாடை மட்டும் விட்டுட்டு போங்க. அப்போ மோசே சொன்னான், ஒரு குழம்பாகிலும், என்ன வார்த்தை சொன்னார்? ஒரு குழம்பாகிலும் பின் வைக்கப்படுவதில்லை. என்ன குழம்பு? நம்ம மசாலா குழம்பு அல்ல, இந்த ஆட்டுக்கு அந்த காலில் இருக்கும் இல்லை குழம்பு, ஹூஸ், அந்த குழம்பு சொல்லிட்டான். எப்பா, ஒரு ஆடையாவது ஒரு மாடையாவது இங்கே வச்சுட்டு போக மாட்டோம். அது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டியது, அத்தனையும் சேர்ந்து தான் போவோம். என்ன வைராக்கியம்! அதே மாதிரி தான் கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அது மாதிரி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தங்கள் குடும்ப அங்கத்தினர்களுடைய ரட்சிப்பை குறித்து இந்த வைராக்கியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மாம்ச வைராக்கியமா இருக்கக்கூடாது, ஆவியின் வைராக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. ஏன் அதை சொல்றேன்? சில ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுடைய தப்பு என்னன்னா, இவங்க நல்ல வாஞ்சதான் என் மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், ஆனால் மாம்சத்தில் அதை எடுத்துக்கிட்டு சும்மா போட்ட வீழ தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பார். சாப்பாடை கொடுத்துட்டு ரட்சிக்கப்படு, எரிச்சல் தானே வரும்.
சும்மா புருஷன்ட்ட பேசும்போதெல்லாம் ரட்சிக்கப்படும், அது தப்பு இது தப்பு, என்னைக்கும் இதே சொன்னால் அது நல்லதில்லை, பிள்ளைகள்னாலும் சரி. அப்போ அதான் ஆவிக்குரிய விவேகம் வேணும். அதுகளுக்கு முழங்கால நின்று போராடணும். அல்லேலூயா. அதில் கண்ணு முன்ன இல்லை, அதில் வாய் காது கேட்க இல்லை, எரிச்சல் தான் வரும் அப்படிலாம் செய்தா. சில சாட்சி சொல்லுவார்கள், என் புருஷன் ரொம்ப கெட்ட மனுஷனாக இருக்கார் ஐயா, ஜோம் பண்ணுங்க ஐயா, ரட்சிக்கப்படணும் ஐயா. அந்த ஆள் கேட்டார்னா, என் பிள்ளை அப்படி துன்மார்க்கமாக நடக்கான் ஐயா, எப்படி அவன் அப்படி ரட்சிக்கப்பட்டாலும் இந்த சபைக்குள்ளே வருவானா, நம்ம பேரே கெடுத்துட்டான்னு சொல்லுவான். அப்போ நமக்கு மாம்சத்தில் அதெல்லாம் காட்டக்கூடாது, ஆவியில் காட்டணும். ஆனால் ஆவியில் நல்ல வைராக்கியம் இருக்கணும். என் பிள்ளைகள் என் சந்ததிகள் ஒன்றாகிலும் கைவிடப்படவே கூடாது. அல்லேலூயா. நம்ம யார் யாருக்கோ ஜெபம் பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம ஃபைட் பண்ணி நிற்க வேண்டிய விஷயங்களாக்கும். அல்லேலூயா. இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய, அவர் ஊழியம் செய்கிறது உலக நாடுகளுக்கெல்லாம் ஊழியம் செய்கிறார். ஆனால் உள்ளே கிடக்கிற ஒன்று, நான் உலக நாடுகளுக்கெல்லாம் ரட்சிப்பை சொல்லி என் மக்கள் அடையாமல் போனால் எப்படி ஐயா? அது மாதிரி நமக்கு நம்முடைய குடும்பங்களை குறித்து ஒரு பாரம் இருக்கணுமே. என் பிள்ளைகளும் என் வழியில் வரணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அன்பர்களே, விசுவாச குடும்பமாக இருக்கணும். அவர் இந்த புறப்படுதல்ல அந்த விசுவாசத்தை காண்பித்தார். வந்த பிறகும் அடுத்த வசனத்தை சொல்லியிருக்கு, பரதேசிய போல சஞ்சரித்தார், கூடாரங்களில் குடியிருந்தார். அவர் நினச்சா அன்னைக்கு பட்டணம் கட்டியிருக்கலாம், நல்ல செல்வ சீமான். அவர் அவருக்கு ரொம்ப செழிப்பு. அவருக்கு ஆடு மாடுகளும் லோத்துக்கு ஆடு மாடுகளும் ஒன்றா குடியிருக்க முடியாத அளவுக்கு பூமி தாங்காத ஆசீர்வாதம். அதனால தான் அவன் பிரிஞ்சு போனான். அப்போது அந்த மனுஷன் நினச்சா அன்னைக்கு எல்லாரும் அப்படி தான், ஆற்றோரத்தில் போவார்கள், பட்டணங்களை கட்டுவார்கள், ராஜ்யங்களை ஸ்தாபிப்பார்கள், குட்டி குட்டி ராஜாக்களாக இருப்பார்கள். இவருக்கு ஒரு தரிசனம், ஒரு வெளிப்பாடு. எனக்கு ஆண்டவர் காட்டின அந்த தேசத்தில் ஒரு வீடு கூட கட்ட மாட்டேன், கூடாரங்களில் தான் குடியிருப்பேன், பரதேசிய போல தான் இருப்பேன். பரதேசி, நான் ஒரு அந்நியர் ஒரு ஃபாரினரை போல தான் அந்த இடத்துல இருப்பேன். பிரதிஷ்டை. ஏன் இந்த பிரதிஷ்டைன்னா, அடுத்த வசனம், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் காட்டின உலகத்தில் உள்ள கானான் தேசம் மட்டுமல்ல தரிசனம், இனி வரப்போகிற பரம எருசலேம் என்கிற மோட்ச பட்டணம் அவருக்கு தரிசனத்தில் இருக்கு. கர்த்தர் தாமே கட்டி உண்டாக்குற அஸ்திபாரங்கள் உள்ள நகரம், அதுக்கு காத்திருந்தனால இந்த உலகத்தில் எனக்கு பட்டணமும் வேண்டாம், ஒரு வீடும் வேண்டாம் என்று வச்சுட்டார். அல்லேலூயா. விசுவாசத்தை எப்படியெல்லாம் அவர் காட்டுறாரு பாருங்களேன். அதான் விசுவாச குடும்பம்னு இவ்வளவு மேன்மையாக வசனமாக எழுதி வச்சிருக்கு. அல்லேலூயா. பரலோக வெளிப்பாட்டை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவின் வருகையை, வரப்போகிற மகிமையை விசுவாசிக்கிறவர்கள் அதை வாழ்வில் காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. பரலோகம்னு வாயெல்லாம் சொல்லிட்டு கிரியையெல்லாம் உலகம்னு இருந்துச்சுன்னா அது நம்மளை ஏமாத்துற ஒரு செயலாக தான் இருக்கும். அது விசுவாசமும் இல்லை, அது கீழ்ப்படிதலும் இல்லை. அதுபடினால விசுவாச குடும்பங்களாக இருக்கணும். சாராளுக்கு சொல்லியிருக்கு, அவள் வயது சென்றவளாக இருந்தோம், கற்பந்தரிக்க விசுவாசத்தினால என்ன பண்ணா, பலனடைந்தாள். டைம் போனதுனால நிறுத்துகிறேன். அவளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது, ஆனால் ஒன்லி விசுவாசம். அல்லேலூயா. அந்த ஒரு பிள்ளைய விசுவாசத்தினால பெற்றெடுத்தா பாருங்க, பிறகு அப்படியே சந்ததி புறப்பட ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவதாக, இது வாக்குத்தத்தத்தை பெற்றெடுத்த குடும்பம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22 - 26 வரைக்கும் இந்த ஆபிரகாம் சாராளையும் ஆபிரகாம் ஆகாரையும் ஒப்பிட்டு பேசியிருக்கு. ஆபிரகாம் சாராள் குடும்பம் எப்படி, ஆபிரகாம் ஆகார் குடும்பம் எப்படி, இவ பெற்ற ஈசாக் எப்படி, அவ பெற்ற இஸ்மவேல் எப்படி, அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கும் பொழுது முக்கியமாக ஈசாக்கு பற்றி சொல்லியிருக்கிறது, சாராளின் மகனை பற்றி சொல்லியிருக்கிறது, சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன், வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன் என்று சொல்லுகிறார். மற்றவன் அடிமைத்தனத்துக்குரியவன், பூமிக்குரிய எருசலேமுக்கு சமமானவன், இவனோ மேலான எருசலேமுக்கு சமமானவன் என்று ரெண்டையும் பிரித்து காட்டுறார். அப்போது ஆபிரகாம் குடும்பம், ஆபிரகாம் சாராள் குடும்பம், அழைக்கப்பட்ட குடும்பம், விசுவாசித்த குடும்பம். அது மட்டும் இல்லை,
ஆவிக்குரிய மேன்மைகளை, பரலோக பாக்கியங்களை சுதந்தரிக்கிற குடும்பம். அல்லேலூயா. அதனால் அந்த ஆபிரகாம் சாராள் அவள் மூலம் வந்த அந்த சந்ததி, அது சுயாதீனமுள்ள சந்ததி, எந்த அடிமைத்தனத்துக்குள்ளும் இல்லாத சந்ததி. இரண்டாவது, அது வாக்குத்தத்தத்தின் சந்ததி. அதே மாதிரி அது மேலான எருசலேமுக்கு அடையாளமான சந்ததி. நம்மளும் நம்ம குடும்பங்களுக்கும் ஆண்டவர் இதைத்தான் வச்சிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தந்திருக்கிற 2 மிக முக்கியமான வாக்குத்தத்தங்கள் என்னன்னா, ஒன்று, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நிரப்பப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். அதை எல்லா குடும்பங்களும் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியை நம்ம குடும்பத்தின் அங்கத்தினர் எல்லாருமே பெற்றுக்கொள்ளணும். ஒரு குடும்ப ஜெபம்னா ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். இதை ஆசைப்படுங்க, கர்த்தர் தருவார் உங்களுக்கு. அல்லேலூயா. ரெண்டாவது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். 1 யோவான் 2:24 சொல்லியிருக்கு. இந்த 2 வாக்குத்தத்தம் தான் புதிய ஏற்பாட்டில் முக்கியப்படுத்த வேண்டியது. பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தங்களை மட்டும் வச்சு அது சரியில்லை, அது நிழலாட்டமானது. அதையும் தருவார். நான் சொல்லிட்டேன்ல, பூமிக்குரிய நன்மைகள் என்கிற ஒரு போர்ஷனில் தருவார். ஆனால் நமக்கு அதை விட 2 போர்ஷன் இன்னும் வித்தியாசம் இருக்குது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பரலோக பாக்கியங்கள். அதனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம முதல்ல அனுபவிக்கணும். அடுத்தது நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாகணும். அந்த வாக்குத்தத்தத்தை அந்நாளிலே பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. இதுதான் ஆபிரகாம் சாராளுடைய சந்ததிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சுயாதீனம் உள்ளவர்கள். பரிசுத்தாவி வந்தால் கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்துவோம். எந்த பிசாசும் நம்மளை கட்டி வைக்க முடியாது. சுயம் நம்மளை கட்டி வைக்க முடியாது. நம்ம சொந்த மாம்சமே நம்மளை என்ன செய்ய முடியாது, கட்டி வைக்க முடியாது. பரிசுத்தாவின் வாக்குத்தத்தத்தை பெற்றோன்னா அவ்வளோ வல்லமையாக நிற்கலாம். அல்லேலூயா. பெற்றுக்கொண்டவர்கள் அதை அனுபவிக்கணும். அடுத்தது நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அதுக்கு நேராக தான் ஓடணும். உலகத்தில் உள்ள எந்த ஆசீர்வாதத்தை தந்தாலும் அது எனக்கு ஈடாகாதையா, எனக்கு நித்திய ஜீவன் வேணும். அல்லேலூயா. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காக கிரியை செய்கிறேன். கண்ணால் காணப்படாதவைகள் அவைகள் நித்தியமானவைகள், கண்ணால் காண்கிறதெல்லாம் அநித்தியமானவைகள். அநித்தியமானதுக்காக இல்லை, எதுக்காக? நித்தியமானது. இது இந்த நாட்களிலே நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய முழு குடும்பத்துக்கும் வெளிச்சமாகணும். இதை நீங்கள் நிறைய ஊழியங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. இன்றைக்கி சொன்ன விஷயத்தை வச்சு கொஞ்சம் உங்கள் குடும்பத்துக்காக போராடி ஜெபம் பண்ணுங்க. அழைக்கப்பட்ட குடும்பங்கள், சந்தேகமே இல்லை, நீங்கள் விசுவாச குடும்பமாக வளரணும். இந்த மாதிரி வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கிற மேன்மை உள்ள குடும்பங்களாக எழும்பணும். கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். முடிந்தால் எழுந்து நின்று ஒரு பாடலில் ஒரு அடியை மாத்திரம் பாடி ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுவார். நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா.